கவுண்டமணி அண்ணனுடைய காமெடி வந்து பல படங்களில் பார்த்து நம்ம ரசிச்சிருக்கோம், சிரிச்சிருக்கோம். இன்றைக்கும் பல காமெடியை நம்ம வந்து சொல்லி நம்ம வந்து சிரிச்சிருக்கோம். இவ தலைவி, நான் தலைவன். நாங்க தான் கட்சி தான். நாங்க இஷ்டம் இருக்கிறவங்க இருங்க, இல்லைன்னா வெளியில போங்கடா நாய்களா. நடிகர்களுக்கு வந்து அதிகமாக அந்த சீனில் தன்னோட டாமினேஷன் இருக்கும், தனக்கு தான் க்ளோஸ் அப்ஸ் இருக்கும்லாம் ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் வந்துட்டு கவுண்டமணி அண்ணன் டேரக்டர்கிட்ட சொல்லுவார், ஏப்பா இந்த சீனுக்கு ஒரு பேசினா, ஏப்பா இதுக்கு செந்தில் ரியாக்ஷன் எடுங்கப்பா, அவன் நல்லா சூப்பராக இருக்கும். எப்படி நான் விஜய் சார் கூட ஒர்க் பண்ணும்போது எனக்கு வந்து அவருடைய 3 காலகட்டங்களில் வந்து ஒரே மாதிரியான தன்மையை பார்த்தனோ அதே தான் கவுண்டமணி அண்ணன்ட்டையும் பார்த்தேன். இப்போ இந்த வீடியோவில் நான் கவுண்டமணி பற்றி பேச போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்கள் யாருக்கும் தெரியாத கவுண்டமணி அண்ணனை பற்றி தான் சொல்ல போகிறேன். கிளாப் ரெடி நேயர்களுக்கு வணக்கம். கவுண்டமணி அண்ணனுடைய காமெடி வந்து பல படங்களில் பார்த்து நம்ம ரசிச்சிருக்கோம், சிரிச்சிருக்கோம். இன்றைக்கும் பல காமெடியை நம்ம வந்து சொல்லி நம்ம வந்து சிரிச்சிருக்கோம். நாங்கள் கூட எங்கள் டீமோட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னோம், இந்த மாதிரி சூரியன் படத்தில் உள்ள காமெடியை பற்றி பேசினாலே 3 வீடியோ வரும்னு. சார் பேசிடலாமா சார் அப்படின்னாங்க. இல்லை இருக்கட்டும், அதை பற்றி தனியாக ஒரு தடவை பேசலாம், நமக்கு அவ்வளோ விஷயம் அதில் இருக்குது. அதை எப்படி அந்த காமெடி அங்கே குக் செய்யப்பட்டது, அதை கவுண்டமணி அண்ணன் எப்படி டெவலப் பண்ணார், என்னென்ன விஷயங்கள் சேர்த்தாருன்னா அவ்வளோ விஷயம் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். அதே மாதிரி மகாபிரபு படத்துலேயும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கவுண்டமணி அண்ணன் காமெடிலாம் வந்து இன்றைக்கும் எவர் கிரீனாக பார்க்கக்கூடிய ஒரு காமெடி சீனு. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் சூரியன், ஜென்டில்மேன், மகாபிரபு வரைக்கும் நான் கவுண்டமணி கூட ட்ராவல் பண்ணேன். அதுக்கப்புறம் கவுண்டமணி அண்ணனுடைய டேட்ஸ் கிடைக்காதாலே நான் அவரால் அடுத்தடுத்த படங்களை ஒர்க் பண்ண முடியாமல் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆனால் கவுண்டமணி கூட ஒர்க் பண்ண விஷயங்கள், அதாவது நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது வசந்தங்கள பறவை, சூரியன், கோ டைரக்டராக இருக்கும்போது ஜென்டில்மேன், அப்புறம் நான் டைரக்டர் ஆகி மகாபிரபு, இந்த படங்கள்லாம் கவுண்டமணியோட ஒர்க் பண்ணும்போது எப்படி நான் விஜய் சார் கூட ஒர்க் பண்ணும்போது எனக்கு வந்து அவருடைய 3 காலகட்டங்களில் வந்து அது நிலாவை, அதாவது அவரை வச்சு செல்வான்னு படம் பண்ணும்போது அவருடைய மார்க்கெட் ரேஞ்சு 1, நிலாவா பண்ணும்போது அவருடைய மார்க்கெட் ரேஞ்சு 1, அப்புறம் அவரை வச்சு பகவதி படம் பண்ணும்போது அவருடைய மார்க்கெட் ரேஞ்சு இன்னும் கொஞ்சம் ஹை. ஸோ அந்த 3 டயத்துலையும் விஜய் சார்ட்ட எனக்கு எப்படி ஒரு ஒரே மாதிரியான தன்மையை பார்த்தனோ அதே தான் கவுண்டமணி அண்ணன்ட்டையும் பார்த்தேன். நான் துணை இயக்குனர் ஒர்க் பண்ணும்போதும் என்கிட்ட எப்படி பழகினாரோ அதே பழக்கம், அதே சிநேகம், அதே நட்பு. நான் வந்து அப்படியே பார்த்திங்கன்னா சங்கரோட ஜென்டில்மேன் ஒர்க் பண்ணும்போது அதே கவுண்டமணி, அதே நட்பு, அதே பாசம். என்னப்பா வெங்கடேஷ், இதுதான் அவருடைய நீ கூப்பிடட்டோன்னு. அதே நான் மகாபிரபு டைரக்டர் ஆகி பண்ணும்போது அதே அன்போடும் அதே பாசத்தோடையும் என் துளி கூட மாறாமல் அவர் வந்து பழகின விதம் வந்து எனக்கு இன்னும் மறக்க முடியாத விஷயம். இப்போ இந்த வீடியோவில் நான் கவுண்டமணி பற்றி பேச போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்கள் யாருக்கும் தெரியாத கவுண்டமணி அண்ணனை பற்றி தான் சொல்ல போகிறேன். ஒரு நல்ல காமெடி பண்ணக்கூடியவர், நல்ல பஞ்சு சொல்லக்கூடியவர். அவர் பேரே கவுண்டமணின்னு வந்தது காரணம் கவுண்டர் மணின்னு தான் வந்துச்சான். அவர் வந்து ஒரு கவுண்டர்னால் உடனே கோயம்புத்தூரை சேர்ந்த அந்த கவுண்டர் இனத்தை சேர்ந்தவர்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. அது கிடையாது. அவர் முன்னாடி சினிமாவுக்குள்ளே வரதுக்கு முன்னாடி நாடகங்கள் நடிக்கும்போது கவுண்டர் அண்ணன் வந்து அந்த காமெடி வரும்போது அவர் எதுக்கு இருக்கிறவங்க வந்து சொல்லக்கூடிய டைலாக்கு இமிடியேட்டாக ஸ்பான்டேனியஸாக கவுண்டர் அடிப்பாராம் ஸ்டேஜில். அது ரிகர்சல் கூட இருந்திருக்காராம். ஸ்டேஜில் ப்ளே நடந்துகிட்டு இருக்கும்போது இவர் கேரக்டர் உள்ளே வரும்போது ஸ்பான்டேனியஸாக அவர் கவுண்டர் அடிப்பாராம். அதுக்கு தான் அவருக்கு வந்து கவுண்டர் மணின்னு வந்து அது காலப்போக்கில் கவுண்டமணியாக மாறுச்சுன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு இயல்பாக பேசும்போதே கவுண்டமணி அண்ணன் இருக்கிற இடத்துல வந்து காமெடி அத்துப்புத்தில் போயிட்டுருக்கும். சாதாரணமாக ஒரு லஞ்ச் பிரேக் அவரோட உட்காந்தோம்னா அவர் பேசும்போது அப்படி ஒரு சிரிப்பு வரும் அந்த இடத்துல. அதே போல் வந்துட்டு அவர் ஒரு நிகழ்ச்சி வந்து ஒரு நாள் மத்தியானம் போல் ஜூஸ் கொண்டு வந்தாப்புல ப்ரொடக்ஷனில். அப்போ வந்து நான் சீனை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கிறேன். செந்தில் அண்ணன் இருந்தாப்புல, கவுண்டமணி அண்ணன் இருந்தாப்புல. அப்போ வந்து இது சூரியன் படத்தப்போ அப்போ கவுண்டமணி அண்ணன் வந்து சொன்னார், ஜூஸ் கொண்டு வந்து கிளாஸில் வச்சுட்டு ஊற்றும் போது செந்தில் எப்பா கொடுப்பா நாங்கள் ஊற்றிக்கிறோம் நிப்போ அப்படின்னு ப்ரொடக்ஷன் அனுப்பிட்டு இவர் செந்தில் ஊற்ற போனார். அப்போ கவுண்டமணி சொன்னார். அப்போ கவுண்டமணி நார்மலாக இருக்கும்போது செந்தில் அண்ணன் வாப்போம் தான் அன்போட உரிமையோட கூடுவார். செந்தில் ஜூஸை ஊற்றுறையும் கிளாஸை தட்டி விட்டுறாத, நீ அதை செய்வ, அதுக்காக சொல்கிறேன் நானே. அதெல்லாம் நான் கரெக்டாக ஊற்றினேன் அப்படின்னு ஊற்றுனார். 2ஆவது கிளாஸ் வந்து மிஸ் பண்ணிட்டார். கிளாஸ் கீழே வந்து உடஞ்சிச்சு. நான் தான் முதலையே சொன்னல நீ இப்படி செய்வேன்னு அப்படின்னாரு. எனக்கு அங்கே விழுந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். அதாவது வந்து என்னென்னா, அவர் முன்னக்கூட்டி பார்த்து ஊற்று, நீ கிளாஸை உடச்சிருவேன் எனக்கு தெரியும் அப்படிங்காரு. அதெல்லாம் உடைக்க மாட்டேன், எதுனா ஜூஸ் ஊற்றுறது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஆஃப் த சீன். அவங்க 2 பேரும் படத்தில் அடிக்கல. ஊற்றும் போது கிளாஸ் அதே மாதிரி மிஸ் பண்ணி கொட்டிட்டார். கொட்டினோடனே இவர் பார்த்ததும் அவர் பார்த்ததும் 2 பேர் ரியாக்ஷனுமே வந்து இந்த மேண்ட்லிங் காமில் பார்ப்பாங்க தெரியுமா, 2 பேரும் அதே மாதிரி இவர் பார்க்குற அதான் நான் தான் அப்பயே சொன்னேன் நீ கொட்டுவேன்னு அப்படின்னாரு. இது வந்து நடந்துகிட்டு இருந்த நிகழ்ச்சி. இப்படி இவங்க 2 பேத்துக்கும் ஒரு ரேப்பாக இருக்கும் பட்சத்தில் கவுண்டமணி அண்ணன் வந்து நான் வந்து ஆரம்பத்தில் சொன்னது தான், காமெடியை தாண்டி
அவர்கிட்ட வந்து அவர் வந்து எல்லாத்துலேயுமே அப்டேட்டாக இருப்பார். அரசியல் அப்டேட்டில் என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியும். உலக விஷயங்கள் வந்து அப்டேட்டில் இருப்பார். உலக சினிமாக்கள் அப்டேட்டில் இருப்பார். கார்ஸ் என்னென்ன கார்ஸ் வந்து அப்டேட்டில் இருப்பார். நீங்கள் மகாபுரு படத்தில் பார்த்தா கூட அந்த ஒரு இது வரும். அதாவது வந்து ஒரு மெக்கானிக் சென்டர் வச்சுருப்பாங்க. அங்கே வந்து ஒரு பைக் ரிப்பேர் பார்த்துக்கிட்டு இருப்பார். இது எட்டி உதைப்பார். அப்போ சரசா சொல்ல, அண்ணே கஸ்டமர் அம்மா பெரிய பிஎம்டபிள்யூயும் பாரு. அப்போ பிஎம்டபிள்யூலாம் என்னன்னே தெரியாது நிறைய பேருக்கு. அந்த டயத்தில் நான் சொல்கிறது படம் ரிலீஸ் ஆனது 1996, நாங்கள் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கு 95. அப்போ சொல்கிறார், பெரிய பிஎம்டபிள்யூ அப்படிங்கிறார். இன்றைக்கி தான் பிஎம்டபிள்யூ இருக்கார் பல பேருக்கு தெரியும். அப்போ பிஎம்டபிள்யூ கார் வந்து ஃபாரின்லேருந்து அப்போ தான் 1-2 கார் இந்தியாவிலே இறக்குமதி இருக்கும். அதை சொல்கிற கவுண்டர் அடிச்சுது அன்றைக்கி. இதெல்லாம் ஒரு வண்டி, இதுக்கெல்லாம் ஒரு சர்வீஸ். எது எங்க இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. அண்ணா கஸ்டமர் வண்டி அது. ஆமா, பெரிய BMW 38 லட்சம் ரூபாய். இதுக்கு ஒரு கஸ்டமர் வேற. இப்படி அண்ணன் வந்து நிறைய விஷயங்களை அப்டேட்டில் சொல்லுவார். இப்போது இதெல்லாம் வந்து அப்டேட்டில் இருக்கிற விஷயங்கிறது ஓகே. ஆனால் சினிமா எக்ஸ்பீரியன்ஸில் அவருக்கு எடிட்டிங் நாலேஜ், அப்படி ஒரு எடிட்டிங் நாலேஜ் உண்டு. இதை வந்து பார்த்து நான் பயங்கரமாக வியந்திருக்கிறேன். அதாவது எந்த சீனுமே அவருக்கு தெரியும். அப்பா இதுக்கப்புறம் தாங்காதுப்பா, பெருசாக இருக்குப்பா அப்படிம்பார். டைரக்டர்கிட்ட சொல்லுவார், அப்போ சீனு இது இப்போ பெருசாக இருக்குப்பா அப்படிம்பார். ஆனால் நம்ம வந்து இல்லைண்ணா எடுக்கணுன்னா அப்புறம் எடுத்துக்கோம்பார். ஃபுல்லாக நடிச்சும் கொடுத்துருவார். ஆனால் அவர் சொன்ன மாதிரி எடிட்டர் இந்த சீன் ரொம்ப லென்த்தாக இருக்க குறைக்கலாம்னு எடிட்டர் யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி வந்து அவருக்கு நாலேஜ் உண்டுன்றது எனக்கு ஒரு பர்சனலாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. மகாபிரபுவில் வந்து சரசாரும் கவுண்டமணி அண்ணனும் அந்த ஒரு ரோட்டில் நின்று சரக்கு அடிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ கூட ஒரு போலீஸ் பண்ணுவாங்க, ஹலோ வாட்ச்மேன் அப்படின்னு கூப்பிட்டு அவரை கலாய்க்கிற மாதிரி ஒரு காமெடி சீன் உண்டு. அந்த சீன் நான் எழுதி எடுக்கிறப்போ நான் சொன்ன சீனை சொல்லும்போது அண்ணன் சொன்னார், எப்பா இந்த சீன் இங்கேயே முடிஞ்சுதுப்பா, இதுக்கப்புறம் ஏன் இவ்வளோ எக்ஸ்டெண்ட் பண்ணுற, முடிஞ்சுதுப்பா, இதோட சீனை முடிச்சிடலாம்ப்பான்னாரு. நான் சொன்னேன், என்ன காமெடி நான் இருக்கட்டும்ண்ணே அப்படின்னு. இல்லைப்பா காமெடி தான், பட் ஆனால் அந்த சீன் இங்கேயே முடிஞ்சுதுப்பா அப்படின்னாரு. இல்லை நான் இருக்கட்டும்ண்ணே அப்படின்னேன். சரி ஓகே நீ இஷ்டப்படுற எடுத்துக்கோ அப்படின்ட்டாரு. அதே மாதிரி அந்த சீனை நான் ஃபுல்லாக எடுத்து கொஞ்சம் அண்ணன் சொன்ன இடத்துல சீனை கட் பண்ணாமல் நான் எழுந்த முறையே ஃபுல்லாக எடுத்து முடிச்சுட்டு டப்பிங்கும் ஃபுல்லாக பண்ணி முடிச்சிட்டேன். எடிட்டிங் போகும்போது படத்தை வந்து கொஞ்சம் டியூரேஷன் குறைக்கணும்னு ஒரு கட்டாயம் வந்துச்சு. அப்போது எடிட்டர் வந்து எடிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஒரு இடத்துல நிப்பாட்டி இந்த சீனை இங்கேயே முடிச்சிடலாம்ல அப்படின்னாரு. அது எந்த இடம்னா ஷூட் பண்ணுறப்போ கவுண்டமணி சொன்னார்ல, அப்பா சீன் இங்கேயே முடிஞ்சு போச்சுப்பா, இதுக்கப்புறம் வேண்டாம் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அதே இடம். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இவர் வந்து நான் ஷூட் பண்ணது எப்போவோ, ஃபைனல் எடிட்டிங் நடக்கிறது எப்போவோ, கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் கழிச்சு ஃபைனல் எடிட்டிங் நடக்குது. அப்போ சொன்னார் இந்த சீன் இங்கேயே முடிஞ்சு போச்சுப்பா வேணாம் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அங்கேயே தான் முடிஞ்சுது. அவ்வளோ அக்யூரேட்டாக வந்து அவருக்கு வந்து எடிட்டிங் நாலேஜ் உண்டுங்கிறது எனக்கு வந்து இந்த இன்ஸ்டன்ட்டில் வந்து எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சுது. அதே போல் கவுண்டமணி அண்ணனுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் அண்ணன் மாதிரி இமிட்டேட் பண்ணுறவங்க நிறைய பேர் ஒரு ஸ்டெப் போடுவாங்க கவுண்டமணி மாதிரி. அந்த ஸ்டெப்பு வந்து கவுண்டமணியோடைய ஸ்பெஷல் ஸ்டெப்ஸ்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் கவுண்டமணி அண்ணனுடைய ஸ்பெஷல் பஞ்சஸ்னு ஒன்று உண்டு. அதை நீங்கள் எல்லா காமெடியிலையும் கூர்ந்து கவனிக்கலாம். அது நிறைய எங்கே ஒர்க் அவுட் ஆகும்னா செந்தில் அண்ணனுக்கும் கவுண்டமணி அண்ணனுக்கும் ஒர்க் அவுட் ஆகும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சீன் இவர் செந்தில் அண்ணனோட முடியுதுன்றப்போ அந்த சீனை வந்து கவுண்டமணி அண்ணன் வந்து அந்த சீனை வந்து ஒரு பஞ்சு கொஞ்சம் வைப்பார், அடிஷ்னலாக ஒரு பஞ்சு வைப்பார். அந்த பஞ்சு வைக்கும்போது அது கவுண்டராக இவர் ஒரு பஞ்சு போடுவார். யார் செந்தில்னு பஞ்சு போடுவோம். அந்த பஞ்சஸுக்கு மேலே இவர் ஒரு பஞ்சு அடிப்பார். அங்கே தான் சீனே முடியும். அப்படி 2 பேர்த்துக்குள்ளே வந்து என்னென்னா அந்த சீன் நமக்கே இது எங்கே முடிய போகுது, எங்கே கட் பண்ண போகிறோன்றது நமக்கு தெரியாது. அது வந்து எனக்கு நடந்தது அதே மகாபுரு படத்தில். வினிதாக்கு வந்து ஒரு எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துப்பார். அப்போ கவுண்டமணி அண்ணன் உள்ளே வருவார். உள்ளே வந்து இப்படி பார்ப்பார், டே நிறுத்துறா என்னடா அது அப்படின்னா, பாடியை ட்ரிம் பண்ணுறக்கா நான் எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் பாரு, நீ முதல்ல பாடியை ட்ரிம் பண்ணுறா அப்படிப்பாரு. இந்த நீ முதல்ல பாடியை ட்ரிம் பண்ணுறது ஸ்கிரிப்டில் கிடையாது. இவர் சொல்லுவார் நீ முதல்ல பாடியை ட்ரிம் பண்ண, அவர் ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு. 6 5 4 3 1 என்னது ஈபிடி கிளாஸ்னே? டேய் உடம்பு எடைக்கிறதுக்கு நீ முதல்ல எக்சர்சைஸ் பண்றா. நோ இஸ் டூ மச். அதுக்கப்புறம் ஒரு சிஷ்யம் முன்னாடி குருவை அசிங்கப்படுத்தாங்க அப்படின்னு டயலாக்கு. அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, ஒரு சிஷ்யம் முன்னாடி குருசாமி அசிங்கப்படுத்தாங்க அப்படின்ட்டார். இவர் குருன்றது போல குருசாமி சொல்லிட்டாரு. தப்பாக சொல்லிட்டாங்க. கவுண்ட் பண்ண குருசாமியா 5 தடவை சாப்பிட்டா 6 தடவை கூஸ் போகிறீங்களா குருசாமியாடான்னு இவர் ஒரு பஞ்சஸை போட, அதுக்கு பதிலுக்கு ரியாக்ஷன் போட அப்படியே அந்த சீன் வந்து அப்படியே எக்ஷன் ஆகி முடிஞ்சிச்சு. இன்னும் படத்துல சீன் இருக்கு. ஒரு சிசிக்கு முன்னாடி ஒரு குருசாமி ரொம்ப கேவலப்படுத்திட்டீங்க. குருசாமியா? யாரு? ஐயம் குருசாமி, குப்சாமி, கன்சாமி, மாரிசாமி எல்லா சாமி சப்பு சப்புனா போடுவேன். 9 தடவை 18 தடவை கக்கூஸ் போறா இவன் குருசாமியா? ஆக்சுவலாக எழுதுறது ஒரு சிஷிக்கு குருவை அசிங்கப்படுத்தாங்க. நீங்களாம் ஒரு குரு ஆடான்னு சொல்லணும்.
அவர் தப்பாக என்ன பண்ணுற ஃப்ளோவில் என்ன சொல்லிட்டாருன்னா ஒரு சிசிஎம் குருசாமி அசிங்கப்படுத்தாங்க அப்படின்னு இவர் அது குருசாமியை பிடிச்சி இவர் ஒரு பஞ்ச் அடிக்க அந்த சீன் அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. இவங்க 2 பேர்த்துக்கும் அப்படி ஒரு பஞ்சஸ் வரும். இதை தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, பொதுவாகவே நடிகர்களுக்கு வந்து ஒரு சீனில் இன்னொரு நடிகர்களுக்கு இம்பார்ட்டன்ட் வர்றது வந்து கொஞ்சம் இப்போ நமக்கு தெரியும். அது வந்து அவங்க அதிகமாக அந்த சீனில் தன்னோட டாமினேஷன் இருக்கும், தனக்கு தான் க்ளோஸ்அப்ஸ் இருக்குன்னுலாம் ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் வந்துட்டு கவுண்டமணி அண்ணன் டைரக்டர்கிட்ட சொல்லுவார், எப்பா இந்த சீனுக்கு ஒரு பேசினா, ஏப்பா இதுக்கு செந்தில் ரியாக்ஷன் எடுங்கப்பா, அவன் நல்லா சூப்பராக இருக்கும் அப்படிம்பார். அதாவது இவர் பேசின டைலாக்கு செந்தில்கிட்ட ரியாக்ஷன் க்ளோஸ்அப்பில் எடுங்கம்பார். ஒரு உரிமையோடு சொல்லுவார், தலையீடு இல்லை, உரிமையோடு சொல்லுவார். அதே மாதிரி அந்த ரியாக்ஷன் எடுத்தால் அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அவருடைய ரியாக்ஷன். சில ரியாக்ஷனில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர், அதாவது நீங்கள் ஜென்டில்மேனில் பார்த்தீங்கன்னா அந்த அப்படியே டீயை பார்த்துக்கிட்டே இருப்பார். இவர் வருவார், என்னடா டீ ரொம்ப நேரம் பார்த்துட்ருக்கா, ஒன்றும் இல்லைண்ணே இந்த டீயை எப்படி கொடுக்க யோசிச்சுட்டு இருக்கா அப்படின்பார். இது டீ குடிக்க இவ்வளோ யோசனையாரா, அதை அப்படி எடுத்து அப்படி குடிச்சு அப்படி வச்சிடணும் அப்படிம்பார். அது இல்லைண்ணே அந்த டீயில் ஒரு பள்ளி விழுந்துச்சு, அதை தூக்கி போட்டு குடிக்கலாமா யோசனை பண்ணிட்டுருந்தேன். அப்படின்னா என்னது பள்ளி விழுந்துச்சு அப்படிம்பார். அதோட எங்களுக்கு சீன் கட்டு. நாங்கள் எழுதியிருக்கும்போது கவுண்டமணி அண்ணன் தான் சொன்னார், நான் அப்படியே அந்த வாயிற்கு டீ அவன் மேலே ஊற்றிருந்தேன், அவனுக்கு ரியாக்ஷன் எடுக்க சூப்பராக இருக்கும் அப்படின்னாரு. அதே மாதிரி இவர் துப்பி அவர் இன்னொரு ரியாக்ஷன் கொடுப்பாரு. அது வந்து செம்மையாக ஒர்க் அவுட் ஆச்சு. இப்படி அவர் வந்து ஒரு சீனுக்குள்ளே அந்த சீனை எப்படி எலிவேட் பண்ணுறது, அந்த சீனு வந்துட்டு இங்கே இந்த சீனு ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் அவருக்கு கிடைச்ச விஷயம் வந்து பல இடங்களில் வந்து காமெடி சீன் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்குது. என்னென்னா காமெடி சீனுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய டேரக்டர்ஸ் வந்து காமெடி படம் இருக்க டேரக்டர்ஸ்லாம் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னா, காமெடி சீன்ஸ்க்கு வந்து டைமிங் முக்கியம்பாங்க. காமெடியில் டைமிங் மிஸ் ஆகிடுச்சுன்னா அந்த காமெடி நிற்காது. அது நீங்கள் ஸ்டேஜ் பிளேலையும் சரி தான், சினிமாலேயும் சரி தான், எங்கேயுமே வந்து காமெடி அப்படிங்கிறது அந்த டைமிங்கில் கரெக்டாக உட்காந்தா மட்டும்தான் காமெடி ஒர்க் அவுட் ஆகும். அது கவுண்டமணி படத்தில் காமெடிலாம் அவ்வளோ தூரம் ஒர்க் அவுட் ஆனதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய டைமிங், அவருடைய காமெடி டைமிங்கும் அவருடைய கவுண்டர் கொடுக்குற டைமிங்கும் அப்பா சொல்லி மாளாது, அவ்வளோ இதாக இருக்கும். நீங்கள் வந்து சமீபத்தில் பார்த்தா கூட ஒரு இன்ஸ்டன்ட் எனக்கு வந்து ஒருத்தங்க சொன்னாங்க, கவுண்டமணி அண்ணனை பற்றி. ஒரு ஹீரோ கவுண்டமணி 2 பேரும் நடிக்கிறாங்க. அப்போ 2 பேருக்குமே கொஞ்சம் மார்க்கெட் வந்து கொஞ்சம் டல்லாக இருக்கிற பீரியடில் 2 பேருக்கும் ஒரு படம் கமிட் ஆகி இவங்க வந்து பொள்ளாச்சி போயிருக்காங்க. அங்கே ஷூட்டிங் நடந்துகிட்டு இருந்திருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு அந்த ஹீரோக்கு படம் கமிட்டாக இருக்குது, கூட கவுண்டமணி நடிக்கிறாரு. அவருக்கும் கவுண்டமணிக்கும் ரொம்ப நாள் கழிச்சு தான் ஒரு படம் கமிட்டாக இருக்குது. அந்த சூழல் அப்படி சினிமாவில் மார்க்கெட் அப் அண்ட் டவுன் வரும் இல்லையா, அந்த மாதிரி சூழலில் நடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு அந்த ஹீரோவுக்கு ஒரு டைரக்டர் வந்து கதை சொல்லிட்டு கேட்டிருக்காரு, நான் இந்த அவுட்டோரில் இருக்கேன் வாங்கன்றிருக்கேன். அவரும் அவுட்டோருக்கு வந்துட்டார். இப்போ இந்த ஹீரோ போய் அந்த டைரக்டர்கிட்ட, நான் ஈவினிங் நீங்கள் கொஞ்சம் சீக்கிரம் விட முடியுமா, நான் வந்து ஒரு கதை கேட்கணும், ஒருத்தர் கதை சொல்ல வராரு அப்படின்னோடனே அந்த டைரக்டர் சரி சார் விட்டுடலாம் அப்படின்னோடனே இப்போ கவுண்டமணி உட்காந்துருக்காரு. இந்த ஹீரோ பெர்மிஷன் கேட்டு வந்து உட்காரும்போது கவுண்டமணி கேட்டிருக்காரு, என்னப்பா என்ன விஷயம் அப்படின்னு. இல்லைண்ணா ஒரு டைரக்டர் கதை சொல்ல வராது, அதை கேட்கறதுக்காக ஈவினிங் போகிறேன், பெர்மிஷன் கேட்டேன். ஏப்பா அந்த ஹீரோ, அதாவது அந்த ஹீரோவே கொஞ்சம் டல்லாக மார்க்கெட்டில் தான் இந்த படம் கம்மியாக இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஹீரோட்ட கவுண்டமணி சொல்லுறேன், ஏப்பா அந்த டேரக்டர் வந்து என்ன கதை சொன்னாலும் நீங்கள் ஓகே தான் சொல்ல போகிறேன், இல்லைன்னா கதை கேட்டு ஓகே பண்ணுறது அப்படின்னா. இதை வந்து அந்த ஹீரோவே என்கிட்ட ஷேர் பண்ணார். ஸோ இந்த அளவுக்கு வந்து அவர் வந்து எல்லாத்துலேயுமே ஸ்பான்டேனியஸாக அவர் வந்து பஞ்சஸ் அடிக்கக்கூடியவர். அது மட்டும் இல்லாமல் நாட் ஓன்லி காமெடி, அப்டேட்டில் இருக்கக்கூடிய ஒரு காமெடியன்னா அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்ட விஷயம், சினிமாவை நம்ம வந்து இருக்கும்போது சினிமாவில் எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கணும். அதுவும் சினிமாவில் ஒரு நடிகனாகவோ ஒரு டைரக்டராகவோ ஒரு படைப்பாளியாகவோ நம்ம இருக்கும்போது நம்ம எல்லா விஷயத்துலையும் அப்டேட்டில் வச்சுக்கணும், எல்லா விஷயத்தையும் நம்ம அனுபவத்தின் மூலமாக கற்று வச்சுக்கணுங்கிறது கவுண்டமணிகிட்ட கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். நம்ம சேனலில் பார்க்குறவங்களுக்கு நிறைய நம்ம டிப்ஸ் கொடுக்குறது என்னன்னு கேட்டிங்கன்னா, சினிமாக்குள்ளே நம்ம என்னென்ன விஷயங்களை எப்படி பண்ணணும்னு. இதில் கவுண்டமணி ஆட்ட கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அதில் ஒரு சின்ன துளி தான் இப்போ நான் ஷேர் பண்ணியிருக்கேன். போக போக நிறைய விஷயங்களை அவரை பற்றி நம்ம பேசுவோம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஏ. வெங்கடேஷ்.